வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கோணங்கள், பின்னணி விவரங்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது, அந்த எதிர்பார்ப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதில்களை அளிப்பதற்காக முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சவுந்தரராஜன் அவர்களோடு பேசலாம். வணக்கம் மேம். இப்ப 4 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. பாஜக தங்களுடைய வெற்றி அல்லது இலக்கு அப்படின்னு வச்சிருக்க விஷயங்கள்ல இருந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கா? முதலில் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4வது கட்ட தேர்தலை நாம் இன்று நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா 4வது கட்ட தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு மிகுந்த பலத்தை கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் நேற்றைய தினம் 96 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இந்த 96 இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் இதற்கு முன்னால் இருந்ததை விட பலம் பொருந்திய கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி வரும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நான் தெலுங்கானால ஒரு 15 நாட்கள் களத்தில் இருந்தேன். அங்க 17 தொகுதியில் ஏற்கனவே எங்களுக்கு 4 தொகுதிகள் தான் இருந்தது. அதுல ஏறக்குறைய அந்த இரட்டிப்பு 3 மடங்காக ஆக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இரட்டிப்பாக 8, 3 மடங்காக 12 இடங்கள் கூட வருவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஆந்திராவில் நீங்க பாத்தீங்கன்னா முதல் சந்திரபாபு கூட்டணி அமைத்து போட்டி போடுகிறோம். அதுல 25 இடங்களில் ஏறக்குறைய 22, 23 இடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக நீங்க பாத்தீங்கன்னா நேற்று நடந்த 95, 96 இடங்களில் 75 இடங்கள் ஏறக்குறைய பாஜக கூட்டணிக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பு, ஒரு டிஸ்டிங்ஷன் எப்படி ஒரு மாணவர் வாங்குவாரோ அந்த அளவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால என்ன கேட்ட அந்த 4 பேஸ்லயே என்டிஏ அறுதி பெரும்பான்மையை தாண்டி விட்டது. எனவே வர்றதெல்லாம் போனஸ் தான். அதான் என்னோட கணிப்பு. இல்ல, ஆனா நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த மாநிலங்கள்ல தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், ஒடிசாவாக இருக்கட்டும், கடந்த காலங்கள்ல பாஜக அந்த அளவிற்கு பலமாக இல்லாத ஒரு சூழல் இருந்தது. இப்பவும் அப்படியான ஒரு முடிவுகளை தான் எதிர்பார்க்கலாம் போன்ற கருத்துக்களும் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இல்ல, எதிர்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் தெலுங்கானால களத்துல இருந்துட்டு நான் சொல்றேன். தெலுங்கானால களத்துல இருக்கும்போது நாங்க ஏற்கனவே கிடைத்த இடங்கள் 4. ஆனா இப்பொழுது ஏறக்குறைய 10 இருந்து 12 இடங்கள் ரொம்ப கிடைக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். 2 இலக்கு இடங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க ஆந்திரால போன முறை இருந்த கூட்டணியை விட இந்த முறை கூட்டணி பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் அதே சூழ்நிலை தான். அங்கே இருக்கிற ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஆக இது எல்லாத்தையும் பார்க்கும் எல்லா இடங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல கூட்டணி சரியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. மகாராஷ்டிரால இதுக்கு முன்னால இருந்த பலத்தோட கூட்டணி பலம் அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக நீங்க அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய எல்லா இடங்களும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல தென்னிந்தியாவிலேயே நாங்கள் இதற்கு முன்னால் இருந்ததை விட அதிகமாக இடங்களை பெறும் பொழுது ஏற்கனவே பலம் பொருந்திய இடங்களில் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஆட்சியில் எல்லோரும் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். நேற்று உத்தரப்பிரதேசத்தில் வந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் 80ல எதுவுமே குறையாது ஏறக்குறைய. ஏன்னா அகிலேஷ் யாதவ் நேரடியாக இண்டி கூட்டணியில இல்ல, மம்தா பானர்ஜி நேரடியாக இண்டி கூட்டணியில இல்ல. மேற்கு வங்கத்தில் எங்களோட எண்ணிக்கை அதிகரிப்போம். ஆக மேற்கு வங்கத்தில் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், ஒரிசால எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், மகாராஷ்டிரால எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், தமிழ்நாட்டிலையும் இருக்கிறத விட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், ஆந்திரால எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், கர்நாடகால பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை. ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 பேஸ்லயே என்டிஏ ஏறக்குறைய அறுதி பெரும்பான்மை எவ்வளவு வேணுமோ அதை தாண்டிட்டாங்க அப்படின்றத எங்களோட கணிப்பு, இது உறுதியான கணிப்பு. அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்னோட இலக்கு 2025 இல்ல, என்னோட இலக்கு 2047 என் நாடு எப்படி இருக்கணுமோ அதை பற்றி நாங்க சிந்திக்க விட்டோம் என்பதுதான் தன்னம்பிக்கை. அதைத்தான் மிக உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். எதிர்பார்த்ததை விட கூடுதலான இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிந்த பிறகும் பிரதமருடைய பேச்சுல ஒரு நம்பிக்கை இழப்பை பார்க்க முடியுது அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. எந்த அடிப்படையில இந்த கருத்தை அவர் சொல்றாரு? எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு அவருக்கே தெரியாது. ஏனென்றால் ஒவ்வொரு பேஸ்லயும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையை நாம சந்திக்கிறோம்.
ஆக நம்பிக்கையின்மை எப்படி அவர் சொல்ல முடியும்? ஆக தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அதிகமா இருக்கோ அதைத்தான் பேச முடியும். ஆக இப்பொழுது தேர்தல்கள் நடந்து கொண்ட இடங்களில் என்னென்ன இடஒதுக்கீடுனால மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், ஆக இடஒதுக்கீடை எடுத்து விடுவோமோ என்று அச்சப்படும் அளவிற்கு காங்கிரஸ் பேசுவதால் நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் தான் இடஒதுக்கீடுக்கு முதலில் மண்டல் கமிஷன் அமைத்ததிலிருந்து காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆக அதை இன்னும் வலிமையாக பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது பிரதமருக்கு, அவ்வளவுதான். ஏனென்றால் அந்தந்த மாநிலத்திற்கு ஒரு மாநிலத்தின் பிரச்சனை இன்னொரு மாநிலத்தில் பேச முடியாது. ஆக பரந்துபட்ட இந்த பாரத தேசத்துல ஒரு மாநிலத்தில் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல வட இந்தியால பேசுறத தமிழ்நாட்டுல நீங்க கணிக்கவே முடியாதுங்க. தமிழ்நாட்டுல விவாதம் நடத்துவதை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே சந்திக்கும் பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்திப்பது இல்லை. ஆக பிரதமர் இப்படி பேசுகிறார், தமிழ்நாடு பிரச்சனைக்கு நீங்க இங்க விவாதமே செய்யக்கூடாது என்ன கேட்டா. ஏன்னா அங்க உள்ள பிரச்சனை அவர் இப்ப தெலுங்கானால உள்ள முற்றிலுமாக பிரச்சனை தமிழ்நாட்டில் கிடையாது. இது பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இல்ல. ஆக தெலுங்கானால பேசுறத வச்சு தமிழ்நாட்டில் விவாதம் செய்தீங்கன்னா அது முற்றிலும் தேவையற்றது, பலனற்றது. என்னன்னா தெலுங்கானால உள்ள பிரச்சனை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் இங்கே உள்ளவர்கள், நாம யாரை கேட்கிறோம், இங்கே உள்ளவர்களின் விவாதங்களை கேட்டுக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மல்லிகார்ஜுன கார்கே ஏற்கனவே அப்படிதான் பேசுவார். ஏன்னா அவங்க எதிர்கட்சி, ஒரு 200 இடங்களில் கூட போட்டி போடாத ஒருத்தர், ஒரு கட்சி அதோட பிரதமர்னு அவங்களே அறிவித்துக் கொள்கிறார்கள். மற்ற கூட்டணி கட்சிகள் ஒத்துக்கொள்கிறார்களா? இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அவர்களின் அவநம்பிக்கை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். இல்ல இதுல முக்கியமா பிரதமரோட இந்த பிரச்சார வியூகம் அப்படின்றது ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கு பிறகு மாறுதலுக்கு உள்ளாகிறத பார்க்க முடியுது. முக்கியமாக இந்துக்கள் 2ஆம் தர மக்களாக இங்கு மேற்கு வங்கத்தில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதே மாதிரி இங்கு SC ST பிரிவினருக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு எடுத்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றார். அப்போ இஸ்லாமியர்களுக்கான நலனை பிரதமர் விரும்பலையா அப்படின்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. அதே மாதிரி இந்துக்களுக்கான அரசாக மட்டும்தான் மத்திய அரசு செயல்படுமா என்ற கேள்வியும் இதன் மூலமாக எழுப்பப்படுது. இதுதான் நல்ல கேள்வி. இந்துக்களுக்கான அரசாங்கமாக மட்டும் செயல்படவில்லை, அனைத்து இன்க்ளூசிவ், சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருக்குமான திட்டங்கள், அனைவருக்குமான வளர்ச்சி தான் அவரோட தாரக மந்திரம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? SC ST பேக்வர்டு கிளாஸுக்கு கிடைக்க வேண்டிய ரிசர்வேஷனை ஒரு மதம் சார்ந்த ரிசர்வேஷனாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்ற திட்டம் வரும்பொழுதுதான் பிரதமர் அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஏனென்றால் கர்நாடகாவில் நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் உங்களோட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சிறுபான்மையினருக்கு நாங்கள் சிறுபான்மையினருக்கு கொடுக்க கூடாதுன்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்லல. ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்தை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களே ரிலிஜியஸ் சார்ந்த, அதாவது மதம் சார்ந்த ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது என்பதும் நம்ம அரசியலமைப்பு சட்டம். அதை அவர்கள் மீறுகிறார்கள். ஆக அப்படி அவர்கள் அதை சிறுபான்மையினருக்கு என்று கொடுக்கும் பொழுது யார் பாதிக்கப்படுகிறார்கள்? தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆக அந்த பாதிப்பை நான் உயிரோடு இருக்கும் வரை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதைத்தான் அவர் சொல்கிறார். ஆக அவர் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஏனென்றால் எந்த பகுதி மக்கள் அதிகமாக அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பகுதி தேர்தலுக்கு போகும் பொழுது அவர் அதை எடுத்து சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால்தான் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துகிட்டு நாம அந்த குறியீடை எடுப்பது சரியில்லை என்பது எனது கருத்து. இன்னொரு மேற்கு வங்கத்துல பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அங்க சொல்லுங்க சொல்லுங்க தொடர்ந்து சொல்லுங்க. இல்ல அதுதான், அது அங்க உள்ள அப்பீஸ்மெண்ட்னால தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இன்னைக்கு ST SCக்காக பேசுகிறவர்கள் மரியாதைக்குரிய மேடம் திரௌபதி முர்முவை கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணும் பொழுது இல்ல நாங்க பழங்குடியினருக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கிறோம், அதனால நாங்க எதிரில் நாங்க கேண்டிடேட்டே போட போறது இல்லைன்னு சொல்லலையே. அதை கூட முன்னெடுத்தவர் நமது பாரத பிரதமர் தானே. ஆக அவர்களுக்குள்ள பங்கு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி சில பேருக்கு சென்றுவிடக் கூடாது. இன்னொன்று சிறுபான்மையினரை பத்தி சொல்றீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சிறுபான்மையினர் உயர்வுக்காக 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் நீங்க நெட்ல போய் பார்த்தாலே தெரியும். 2016 இருந்து 2022 வரை அனைத்து சிறுபான்மை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பிரைம் மினிஸ்டர்ஸ் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஃபார் மைனாரிட்டி வெல்ஃபேர் என்று ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலம் ஏறக்குறைய 11 லட்சம் சிறுபான்மை சகோதர சகோதரிகளுக்கு ஸ்கில் இந்தியால பயிற்சி கொடுத்து 4.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காங்கிரஸ் சொல்றாங்கல்ல, அவர்கள் மூலமாக யாருக்காவது இப்படிப்பட்ட கான்கிரீட்டான திட்டங்கள் சிறுபான்மையிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா?
மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் குற்றச்சாட்டு என்ன என்றால், இன்னைக்கு சிறுபான்மை பேசுறீங்களே, சிறுபான்மை பெண்களை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையா? சிறுபான்மை பெண்கள் முத்தலாக்குல எப்ப வேணாலும் அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம் என்ற திட்டத்தை மாற்றியவர் யார்? மரியாதைக்குரிய பாரத பிரதமர். இப்ப சிறுபான்மை பெண்கள் மேல அக்கறை இல்லாம தான் அதை செஞ்சாரா? ஹஜ் யாத்திரைக்கு பெண்கள் தனியா போக முடியாது. நீங்க பெண்ணுரிமை பேசுகிறார்கள். இது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாஜக அவர்களுக்கு ஏற்ற திட்டங்களை வகுத்திருக்காங்க அப்படின்றத சொல்றீங்க. ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றது மூலமாக இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக காங்கிரஸ் நடக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்றதன் மூலமாக இந்துக்களோட வாக்குகள் மட்டும் தங்களுக்கு கிடைக்கணும்னு பாஜக நினைக்குதா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாங்க. அப்போ அந்த அறிக்கையில சந்தேகம் இருந்ததுன்னா பொது விவாதத்திற்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா பாஜக வந்து அதற்கு மறுக்கிறாங்களே, அது ஏன் அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க. இல்ல, பொது விவாதத்திற்கு அவசியமே இல்ல. என்ன கேட்டா இவங்க ஏற்கனவே கர்நாடகால அதை கொடுக்கிற முயற்சி செய்திருக்கிறார்கள். இது இல்ல தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறாங்க, சிறுபான்மையினருக்கு பரவலாக நாங்கள் ஸ்கேன் செய்வோம், பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனாலதான் அதை சொல்றாங்க. இன்னொன்னு, ஏன் விவாதத்திற்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா இந்த இவர்களோட சொத்து மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லல அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்துட்டே இருக்காங்களே. இல்ல அதாவது ஏற்கனவே கொடுத்தா கூட அதுல அவங்க ஏற்கனவே முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை, ஏன்னா காங்கிரஸோட வார்த்தைகளை நம்பவே முடியாது. இப்ப காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கின்ற திட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் 28 லட்சம் கோடி வேணும். ஆக 47 லட்சம் கோடி தான் இப்பொழுது புதிய பட்ஜெட்ல நம்ம கணக்கிடும் போது ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு தெலுங்கானால கொடுத்திருக்கிற திட்டங்களுக்கு மொத்தம் 5 மாநிலத்தோட பட்ஜெட் வேணும். ஆக வாக்குகளை வாங்குவதற்காக மட்டுமே இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருப்பதை பிரதமர் எக்ஸ்போஸ் செஞ்சுதான் ஆகணும். என்னன்னு விவாதத்தை பத்தி சொன்னீங்க. விவாதத்தை பத்தி சொல்லும் பொழுது பிரதமருக்கு ஈக்குவலா யாரு பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுங்க, அவரோட நாங்க விவாதிக்கிறோம். நீங்க ராகுல் காந்தி எந்த விதத்துல பிரதமரோட ஈக்குவலா நீங்க விவாதத்துக்கு வர முடியும்? ராகுல் காந்தி அவங்க கட்சி தலைவர் கிடையாது, அவர் பிரதமர் வேட்பாளரும் கிடையாது. எல்லா கட்சிகளும் அவர் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தல. அப்ப யார்கிட்ட விவாதம்? நீங்க சொல்றாங்கன்றதுக்காக அவர் விவாதத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி இவர்தான் பிரதம அமைச்சர், இவர்தான் பிரதம அமைச்சரின் வேட்பாளர் சொல்லுங்க, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விவாதத்திற்கு வருவார். அது நீங்க சொல்றது. இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், இப்ப எல்லாருமே ஏதோ இந்த 4 ஃபேஸ்ல பிஜேபி குறைவா வாங்குற மாதிரியும் அவங்களே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இருக்காங்க. நீங்க உங்களோட தொலைக்காட்சி விவாதங்களை ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். சமீபத்தில் 5 மாநில தேர்தல் நடந்தது. 5 மாநில தேர்தல் ஏதோ இது வந்து பொது தேர்தலுக்கு முன்னோட்டம், பிஜேபி இதுல தோத்து போயிடும், பிஜேபி இதுல கிடையாதுன்னு எல்லாருமே பேசினாங்க. ஆனா என்னாச்சு? பிஜேபி தான் அதுல 3 மிகப்பெரிய மாநிலங்களை பிடித்தது. இப்பவும் அதுதான். ஏன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பலைன்னு ஒன்னும் கிடையாது, ஆதரவு அலை தான் அதிகமா இருக்கு. பல திட்டங்களின் சார்பாக அவர்கள் மக்களை சந்திக்கிறார்கள். இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளவு சொல்றாங்களே, ஜோடோ யாத்திரை நடத்த ஒண்ணு இல்ல, ஜோடோ ஆட்சி நடத்தணும், ஒற்றுமையான ஆட்சி நடத்த வேண்டும், பிரித்தாளுகின்ற ஆட்சி நடத்தக்கூடாது. இன்னைக்கு நிறத்தை பத்தி பிரிக்கிறாங்க, மதத்தை வைத்து பிரிக்கிறார்கள், மொழியை வைத்து பிரிக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் வந்து அங்க பிரச்சாரத்துக்கு போக முடியல? ஏன் உதயநிதி வெளிநாடு போயிட்டாரு? நீங்க திராவிட மாடல் ரொம்ப நல்லா இருக்குன்னா எல்லா இடங்களையும் அதை சொல்ல வேண்டியது தானே. ஆக நீங்கள் பிரித்தாள்பவர்கள், அதனால மக்களுக்கு அது நன்றாக தெரியும் என்பதற்காக தான். மோடிஜிக்கு அப்படி ஒண்ணு இல்லையே. சந்திரபாபு நாயுடு எல்லாரும் சேர்ந்துதான் அவர்கள் கூட்டணியை சந்தித்தார்கள். சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இவளுக்கு கருத்து வேறுபாடு இருந்தா கூட இதுதான் எங்களது ஸ்டாண்ட் தெளிவா சொல்றோம். அதனால எதிர்கட்சிகள் தான் வெலவெலத்து போய் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பலமான தேர்தலை பரப்புரையை சந்திக்காமல் அதை பலவீனப்படுத்துகிறார்கள் என்பது எனது கருத்து. இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி என்ற அந்த அடிப்படையில் பாஜக ஆட்சி காலத்தில் முதலீடு செய்தவர்கள் அதனை விற்று போகிறார்கள், இதனால ஆட்சி மாற்றம் வர்றதுக்கான ஒரு குறியீடு இது அப்படின்ற ஒரு கருத்தும் கூட சொல்லப்படுது. அது பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதாவது பொருளாதாரத்துல உலக பொருளாதார மையம் வந்து வேகமாக வளர்ந்து வருகிறது, ஜப்பானெல்லாம் பின்னால தள்ளுறது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது இவங்க கண்ணுக்கு தெரியாது. ஷேர் மார்க்கெட்டை வச்சு ஒரு தேர்தலோட கணிப்பை சொல்ல முடியுமா? மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், இப்ப தேர்தல் நேரத்தில் எல்லாமே ஒரு இன்ஸ்டெபிலிட்டி தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே உயரும் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேறி வருகிறது என்பதை சென்ட்ரல் மானிட்டரி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ற IMF என்ற நிறுவனம் இன்று கணித்து இருக்கிறது. கரோனாக்கு அடுத்தால ஒரு நாடு வேகமாக முன்னேறி வருகிறது என்றால் அது பாரத தேசம்.
கரோனா எவ்வளவு பெரிய செட்பேக். அதை தாண்டி இன்னைக்கு ஜப்பான் மேல வர முடியல, சைனா மேல வர முடியல, இங்கிலாந்து மேல வர முடியல, அமெரிக்கா மேல வர முடியல. ஆனா பாரத தேசம் வந்து கொண்டு இருக்கிறது என்று IMF சொல்லி இருக்கிறது. அப்ப இதை என்ன சொல்றீங்க? ஆக எனக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை வச்சு ஷேர் மார்க்கெட் ஏறும் இறங்கும், இறங்கவே இறங்காதா? ஆக ஷேர் மார்க்கெட் எதையாவது ஒண்ணு பாஜக பிக்ஸ் பண்ணணும், அதுக்கு ஷேர் மார்க்கெட்டை கொண்டு பிக்ஸ் பண்றாங்களே தவிர பாஜக வேகமாக நடைபோடுகிறது. அதனால்தான் பாரத பிரதமர் நான் 2047 பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு பிரதமர், வலிமையான பிரதமர் நமக்கு கிடைப்பாரா? ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். பிரதமரை வேட்பாளரை வைத்து நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க பிரதமர் வேட்பாளரை வைத்து சந்திக்க முடியாது. இதுல பிரதமர் வேட்பாளர் நீங்க சிந்திக்கவும் முடியாது, சந்திக்கவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. அதனால பலம் பொருந்திய கூட்டணியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஃபேஸ்ல NDAக்குள்ள நம்பர் வந்தாச்சுங்க. இன்னும் 3 ஃபேஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா தான் வர வேண்டியது, அது பிஜேபிக்கு வர வேண்டிய எக்ஸ்ட்ரா வர வேண்டியது. அதனால நிச்சயமாக இவர்கள் அந்த பதற்றத்தில், நான் கேக்குறேன் எதை வச்சு சொல்றாங்க குறைஞ்சதுன்னு? இவங்க சொன்னா குறைஞ்சிருமா? எதை வச்சு சொல்றாங்க? அதுக்கு என்ன டேட்டா இருக்கு அவங்க கிட்ட? இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த ஃபீல்டு. நன்றி நன்றி தமிழிசை.